ஐ லவ் சுவெனீர். உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ், ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவெனீர். லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள், டி-ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவெனீர், லயானா 91 புல்வார்ட் ஸ்ட்ராஸ்போர்க், பாரிஸ் 10. வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். பிரான்சின் இசைத்துறை வருமானம் 1 பில்லியன் யூரோ கிடைத்துள்ளது. பிரான்சில் பதிவு செய்யப்பட்ட இசைத்துறை வருமானம் 2024 ஆண்டில் 1.03 பில்லியன் யூரோவை எட்டியுள்ளது. சென்ற ஆண்டை விட இது 7% அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வளர்ச்சி பாரிஸ் ஒலிம்பிக் 2023 காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. வருமானம் இரட்டிப்பாகி இருப்பதாக தற்பொழுது சினெப் தெரிவித்திருக்கின்றது. 2015 ஆண்டில் இருந்து பதிவு செய்யப்பட்ட இசை வருமானம் 58% அதிகரித்துள்ளதாக சினெப் குறிப்பிட்டுள்ளது. இந்த ஆண்டு இசை திருட்டு நெருக்கடியில் இருந்து பிரான்சின் இசைத்துறை மீண்டு வந்திருக்கின்றது. 2024 ஆண்டின் மொத்த வருமானத்தில் 664 மில்லியன் யூரோ ஒலிபரப்பு வருமானமாக கிடைத்திருக்கிறது. இது 9.5% அதிகரித்திருக்கிறது. 522 மில்லியன் யூரோ கட்டணம் ஒலிபரப்பு சந்தாக்களில் இருந்து கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் தனியார் மருத்துவ நிலைய மருத்துவர்கள், தாதியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். மார்ச் 12 புதன்கிழமை காலை 11 மணி முதல் நாடளாவிய ரீதியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவ நிலைய மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் ஆகியோர் நோயாளர்களால் கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் பிரான்ஸ் முழுவதிலும் இது அதிகரித்திருப்பதை அடுத்து இதனை கண்டித்து மார்ச் 12 புதன்கிழமை பிரான்ஸ் தழுவிய ரீதியில் தனியார் மருத்துவ நிலையங்களில் அலுவலகங்கள் மூடப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. நாள்தோறும் சுமார் 70 மருத்துவத்துறை சார்ந்தோர் நோயாளர்களால் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு வருகிறார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. தமக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும் சட்டம் பிரான்சில் இல்லையா? பாதுகாப்பு இன்மையின் உணர்வோடு பயத்துடன் நோயாளர்களை அணுகும் நிலை உள்ளது என தனியார் மருத்துவர்களும் தாதியர்களும் அச்சம் வெளியிட்டுள்ளனர். பிரான்சில் லூக்லே பல்பொருள் அங்காடியில் வேலைவாய்ப்பு வழங்கப்படுகின்றது. லா கிராண்ட் ரென்கோன்ட்ரே என மார்ச் 15 அன்று வேலைவாய்ப்பு நாளாக திகழ்கின்றது. லா கிராண்ட் ரென்கோன்ட்ரே என்பது லூக்லே நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு நாள் ஆகும். இந்த நிகழ்வு பிரான்ஸ் முழுவதும் உள்ள 480 லூக்லே நிறுவனங்களில் நடைபெறுகின்றது. வேலை தேடுபவர்கள் தங்கள் சான்றிதழ் இல்லாமல் அல்லது முன்பதிவு இல்லாமல் நேரடியாக செல்லலாம். 5000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பல்வேறு வேலைவாய்ப்புகளை வழங்கும் ஒரு பெரிய அளவிலான வேலைவாய்ப்பு நேர்காணல் நிகழ்ச்சி திட்டமாகும். இதன் பங்கேற்பாளர்கள் அனைத்து வகையான வேலைவாய்ப்புகளையும் கண்டறியலாம். மேலும் அவர்களுக்கு ஆர்வமுள்ள துறைகளில் நேரடியாக அணுகவும் முடியும். பிரான்சில் வேலை தேடுபவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. 15 சனிக்கிழமை நீங்கள் வசிக்கும் இடங்களுக்கு அருகில் இருக்கும் லூக்லே நிறுவனத்தில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். நாடு தழுவிய ரீதியில் 480 லூக்லே நிறுவனங்களில் வேலை வழங்கும் செயல்முறை நடைபெறுகிறது. பிரான்சில் 4வது வருடமாக லா கிராண்ட் ரென்கோன்ட்ரே வேலைவாய்ப்பு நாளை லூக்லே நிறுவனம் நடத்துகின்றது. வேலை தேடுவோர் சேவை அடையாள அட்டை ஆவணங்களையும் எடுத்துச் செல்லலாம். நேரடியாக நேர்காணல்கள் நடைபெறும் வாய்ப்பு உள்ளது.
முன்பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குலுக்கல்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், இரண்டாவது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, மூன்றாவது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ருதுஃபோவர்க் சென்டனி, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார் து நோர்ட் ரயில் நிலையம் முன்பாக. ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கிடையே 30 நாட்கள் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ இதனை வரவேற்றுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிபர் தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது தான் அமெரிக்காவின் அதிபரானால் போர்களை நிறுத்துவதாக உத்தரவாதம் அளித்திருந்தார். அவர் பதவி ஏற்றது முதல் அந்த நடவடிக்கையிலேயே தீவிரம் காட்டி வந்தார். அதன் ஒரு கட்டமாக ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கிடையே 30 நாட்கள் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது அமெரிக்கா விதித்திருந்த தடைகளும் நீக்கப்பட்டுள்ளன. மார்ச் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியாவில் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கிக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்தே போர் நிறுத்த இணக்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு வைத்தே அமெரிக்கா முன்மொழிந்த 30 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை உக்ரைன் ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் ஜெட்ரா நகரில் 8 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை கச்சாத்தானதன் பின்னர் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அதனை வரவேற்றுள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ மார்ச் 13 அன்று தேசிய அரசியல் களத்திற்கு திரும்பியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர் எலிசே அரண்மனையில் பிரதமர் மற்றும் 7 அமைச்சர்களுடன் பாதுகாப்பு செலவுகள் குறித்து கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருக்கிறார். இவரது தோல்வியடைந்த நாடாளுமன்ற கலைப்புக்கு பின்னர் 9 மாதங்கள் கழித்து இப்பொழுது அமைச்சர்களை அவர் எலிசேயில் சந்தித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டின் உளவுத்துறையின் தலைமையகத்தின் துவக்கத்தின் பொழுது மேக்ரோ அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். கடந்த நாட்களில் நடந்த விவாதங்களில் சிலர் ஜியோபொலிட்டிக் அச்சுறுத்தலை சவால் விடுத்தார்கள். குடியரசுத் தலைவர் ரஷ்ய அச்சுறுத்தலை உருவாக்கியுள்ளார் என்றும் அவர்கள் கூறினார்கள். இதனை அவர் அதிர்ச்சியுடன் எடுத்துக் கூறியுள்ளார். 2022 அதிபர் தேர்தலில் மேக்ரோனுக்கு எதிராக போட்டியிட்ட மரின் லு பென் இஸ்லாமிய அடிப்படைவாதம் முதன்மை அச்சுறுத்தல் என்று கருதுகிறார். விளாடிமிர் புட்டினின் ரஷ்யா அல்ல, இவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கிரெம்ளின் உடனான தனது தொடர்புகளை நியாயப்படுத்த முயற்சிக்கிறார் என்பதை மேக்ரோ சுட்டிக்காட்டியுள்ளார். மேக்ரோ தனது எதிரியான லு பென்னின் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியை மீண்டும் தாக்கியுள்ளார். ட்ரம்ப் தொடங்கிய அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை மாற்றம்
விளையாட்டை மாற்றியுள்ளது. ஐரோப்பிய ஆலோசனையில் மேக்ரோ இப்பொழுது நீண்ட காலம் பணியாற்றிய தலைவராக உள்ளார். இவருக்கு பின்னர் யூரோ ஸ்கெப்டிக் ஹங்கேரியன் பிரதமர் விக்டர் ஓபன் வருகின்றார். இவரது ஐரோப்பாவின் அதிகாரம் அல்லது ஐரோப்பிய சுதந்திரம் என்ற கொள்கை 2017 சோர்போன் பல்கலைக்கழகத்தில் அவர் அளித்த உரையில் விளக்கப்பட்டது. இப்பொழுது இந்த கொள்கை நிகழ்வுகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பா எமனுவேல் மேக்ரோ தன்னை முரண்பாடுகளில் சிக்க வைக்க முடியாத சில விடயங்களில் ஒன்றாகும் என்று கூறப்பட்டுள்ளது. வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா ஷப்பல். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. உக்ரைன் விடயத்தில் அமெரிக்காவை நம்ப முடியாது என்று பிரான்ஸ் படைத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நகர்வுகளை கணிக்க முடியாது உள்ளது. தற்போதைய நிலையில் உக்ரைனுக்கான முதல் பாதுகாப்பு உத்தரவாதம் உக்ரைனிய இராணுவமே. அமெரிக்கா ஐரோப்பாவில் இருந்து சீனாவுக்கு திரும்புகிறது ஆச்சரியமல்ல என்பதை தாம் ஒப்புக்கொண்டதாக பிரான்ஸ் படைத்துறை அமைச்சர் செபஸ்தியன் லூகோர்னோ தெரிவித்துள்ளார். 30 நாட்கள் போர் நிறுத்தம் எனும் வார்த்தைகளை முதல் கட்டமாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. ஆனால் அது எத்தனை தூரம் சாத்தியம் என்பது தொடர்பில் சந்தேகங்கள் உள்ளன என்றும் லூகோர்னோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதுக்குழு விரைவில் ரஷ்ய ஜனாதிபதியுடன் உரையாடுவதற்கான சந்திப்புக்காக மாஸ்கோவுக்கு பயணமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் உக்ரைனிய இராணுவத்தின் எந்த ஒரு படை துறப்புக்கும் பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். உக்ரைனிய இராணுவத்தின் எந்த ஒரு படை துறப்பையும் பிரெஞ்சு ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்று மார்ச் 11 அன்று பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் செபஸ்தியன் லூகோர்னோ தெரிவித்துள்ளார். படை துறப்பு மற்றும் நாசிசத்தில் இருந்து விடுவிப்பு ஆகியவை கிரெம்ளின் உக்ரைன் மீதான படையெடுப்புக்கு கொடுத்த 2 பொய்யான காரணங்களாகும். இந்த போர் பிப்ரவரி 2022 ஆரம்பமானது. உக்ரைனிய இராணுவத்தின் எந்த ஒரு படை விலகலையும் பிரான்ஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்று மார்ச் 11 அன்று பிரெஞ்சு பாதுகாப்புத்துறை அமைச்சர் செபஸ்தியன் லூகோர்னோ தெரிவித்திருந்தார். படை விலகல் மற்றும் நாசிசத்தில் இருந்து விடுவிப்பு ஆகியவை கிரெம்ளின் உக்ரைன் மீதான படையெடுப்புக்கு கொடுத்த 2 பொய்யான காரணங்களாகும். இந்த போர் பிப்ரவரி 2022 ஆரம்பமானது. உக்ரைனின் பாதுகாப்புக்கு உக்ரைனிய இராணுவம் தான் முதன்மை உத்தரவாதம் என்றும் லூகோர்னோ தெரிவித்துள்ளார். பாரிஸில் பாதுகாப்பு மற்றும் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய வேளையில் இதனை கூறியுள்ளார். இந்த மாநாட்டில் 30 இராணுவ தலைவர்கள் கலந்து கொண்டு உக்ரைனுக்கு ஆதரவளிக்க ஐரோப்பா மற்றும் மேற்கு நாடுகள் என்ன செய்ய முடியும் என்பதை ஆராய்ந்துள்ளனர். பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் ஐரோப்பா தனது வரலாற்றில் ஒரு புதிய காலகட்டத்தை எதிர்கொள்வதாகவும் இது பனிப்போர் மற்றும் அமைதி பிரிவுகள் காலத்தில் இருந்து மாறுபட்டது என்றும் தெரிவித்துள்ளார். பல சக்திகள் செல்வாக்குக்காக போட்டியிடும் காலம் இது என்று தெரிவித்தார். போரின் ஆரம்பத்தில் உக்ரைன் தனது இராணுவத்தை 50,000 பேர் என்ற அளவுக்கு குறைக்க வேண்டும் என ரஷ்யா கோரியது. மேலும் கீவ் தனது நிலப்பரப்பில் 250 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் எந்த ஒரு வகையான குறிவைப்பு ஆயுதங்களையும் உருவாக்க, உற்பத்தி செய்ய, வாங்க அல்லது நிறுவ வேண்டாம் என்றும் மாஸ்கோ கோரியது. உக்ரைன் ரஷ்யாவுடனான போரில் ஒரு போர் நிறுத்தத்துக்கு பின்னர்
பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தேவை என்று பலமுறை வலியுறுத்தியிருந்தது. நேட்டோவில் சேர்க்கப்படாவிட்டால் 1.5 மில்லியன் படை பிரிவுகள் தேவை என்று உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கி முன்னர் கூறியுள்ளார். தற்பொழுது உக்ரைனிய ராணுவத்தில் 8,80,000 படை வீரர்கள் உள்ளனர். இது ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய ராணுவம் என்று செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. உங்கள் அழகை மெருகூட்ட, மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம். பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள். மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம். 195 ஒரு ஃபோபோக் சென்டோனி, பாரிஸ் 10, லா ஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள். பல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில்.